ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் இந்த காலை வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். கடந்த நாட்களிலே மதுரை பட்டணத்திலே 106 டிகிரி அந்த வெப்பமானது குறையவில்லை. இன்னும் அதைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் இயற்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சித்து அவரை நாம் நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக அன்றைக்கு சுட்டெரிக்கும் அக்கினியிலே பனித்துளியாய் தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் பாதுகாத்த ஆண்டவர் இந்த நாட்கள் இயற்கையின் அனுகூலத்தை நம்ம கொடுத்து பாதுகாக்கும்படியாய் உணர்வோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆண்டவருடைய தூதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்ற போது எதிரிகள் மேற்கொள்ளாத ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தருகின்ற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. வந்தாலும் தூதர் சேனைகள் என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள் வருகின்றதை உணர்வோம். அவருடைய ராஜ்யம் நமக்குள் கிரியை செய்கின்ற போது ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நமக்கு செய்வார். இந்த நம்பிக்கையோடு கூட பாடுவோம். அற்புதம் செய்கின்ற ஆண்டவர், அதிசயம் செய்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பிரசன்னமாய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர்,
காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கின்ற நேரம், ஆண்டவருடைய திரு இருப்பு நிலைமையை நாம் உணர்ந்து அவரை ஆராதிக்கின்ற நேரம். அவருடைய வழிநடத்தல் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யவில்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஆராதனை பாடலையும் இணைந்து நாம் பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரை உம்மை அல்லாமல் எனக்கு இந்த உலகத்தில் யார் உண்டு சுவாமி, என்னுடைய இயேசையா உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கின்ற நம்முடைய நம்பிக்கையை அவரிடத்தில் தெரியப்படுத்தி நாம் மகிமைப்படுத்தி பாடும். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. நம்முடைய இன்பத்திலும் ஆண்டவர், நம்முடைய துன்பத்திலும் நம்முடைய ஆண்டவர், எந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட பிரசன்னமாக இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, உம்மை எல்லாமல் எனக்கு யாரும் இல்லையே. நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. ஆண்டவர் நம்முடைய சிநேகிதராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஆசை நாயகனாய் நம்மோடு கூட செயல்படுகிறார். நமக்கு எல்லாமே அவர்தான். அந்த நம்பிக்கையோடு கூட பாடுவோம். என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாம் ஐயா நீர்தானே என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்தி அவரை நம்பி இருக்கிறதை உணர்ந்து பாடுவோம்.
என் ஆசையும் நீரே, என் தேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இந்த மூன்றாவது சரணத்தை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். அனைவரும் எழுந்து நின்றவர்களாய், இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே, என்னாலும் ஐயா நீர்தான் ஐயா. இந்த உலக வாழ்க்கையில மாத்திரமல்ல, மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கின்றார். எந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கின்றார். நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீர்தானே. நம்பிக்கையோடு இணைந்து பாடுவோம். இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுமா, இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் இயேசுவே நீர் இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை சுவாமி, அல்லேலூயா. நீர் இல்லாமல் எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. நம்பிக்கையோடு கூட பாடுவோம். மறுபடியும் சொல்லுவோம், இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா, ஆண்டவரே நீர் இல்லாம இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை சுவாமி. உம்மை நம்பித்தான் இந்த ஆலயத்துல வாசப்படி ஏறி இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறேன். உம்மை நம்பித்தான் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். உம்மை நம்பித்தான் ஆண்டவரே இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகிறேன். உம்மை நம்பி மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைச்சு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் சுவாமி. எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது, எனக்குன்னு யாருமே கிடையாது. உம்மை நம்பி வாழ்கின்ற எனக்கு அற்புதத்தை செய்வீராக. உம்மை நம்பி வாழ்கின்ற எனக்கு அதிசயத்தை செய்வீராக. உம்மை நம்பி வாழ்கின்ற எனக்கு விடுதலை தருவீராக. உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிற எனக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற என்னுடைய கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுவீராக. என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவீராக. மன பாரங்களை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் ஒரு நிம்மதியை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் ஒரு நிம்மதியான சமாதானத்தை கட்டளையிடுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. யாரெல்லாம் அப்படி வாஞ்சையோடு கூட உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு என் ஏசையா என்று சொல்லி நம்பி இந்த பாடலை பாடி உடைய சமூகத்திலே கண்ணீரோடு கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ
யாரெல்லாம் அப்படி உம்முடைய பாதத்திலே தங்களுடைய இருதயத்தை ஊற்றி அன்னாளை போல ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்படி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே மனம் உடைந்து நொறுங்கி போய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக, இன்றைக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக, இன்றைக்கு அவர்களுடைய கடன் பாரங்களை மாற்றுவீராக, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் பரத்திலிருந்து உம்முடைய வல்லமையை இறக்கி உம்முடைய அபிஷேக தைலத்தினால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபையிலே ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் அற்புதம், மாபெரும் அதிசயம், மாபெரும் சுகம் இந்த ஆராதனை நேரத்தில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கட்டப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம், வேதனையோடு கூட வந்திருக்கலாம், மனபாரத்தோடு கூட வந்திருக்கலாம். இன்றைக்கு இவர்களுடைய கட்டு உடைக்கப்படுவதாக, இன்றைக்கு இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, இன்றைக்கு இந்த மனபாரத்திலிருந்து ஒரு விடுதலையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக, வேதனையை களிப்பாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, இம்மையிலும் மறுமையிலும் நீர்தானே என்று சொல்லி உம்மை மாத்திரமே சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு நீர் சொல்லி இருக்கிறீரே. நாங்கள் இந்த உலகத்தை நம்பி அல்ல, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்மை நம்பி உம்முடைய ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற நாங்கள் ஆண்டவரே சிங்க கபியிலே ஆண்டவரே அக்கினி நெருப்பிலே வாழ்கின்றவர்களாய் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய விடுதலையின் ஆசீர்வாதத்தை தருகின்ற ஆண்டவர், மிகப்பெரிய சுகத்தின் ஆசீர்வாதத்தை தருகின்ற ஆண்டவர், மிகப்பெரிய அற்புதத்தை செய்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிற நம்பிக்கையோடு இந்த சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தைகள் மூலமாய் எங்களை பலப்படுத்தும். ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வருகின்ற போது இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஒரு சுகம் உண்டாகட்டும், இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஒரு நிம்மதி உண்டாகட்டும், இந்த வார்த்தைகள் மூலமாய் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற அடியாரை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆராதனை நேரத்தில் புரிந்து கொண்டவர்களாய் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.